ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தருவது மட்டும் இல்லாமல் வாய்க்கு நல்ல ருசியாயும் இருக்கக்கூடிய பன்னீர் நாவல் பழத்தை வச்சு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பெஷல் ரெசிபி செய்கிறதுக்காக இவ்வளோ பன்னீர் நாவல் பழத்தை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பல கலரில் நமக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும். ரெட்டிலும் பிங்கிலும் எல்லாம் இந்த பன்னீர் நாவல் பழம் இருக்கும். இந்த பழத்துக்கு மலையாளத்தில் சாம்பைக்காய் என்று தான் சொல்லுவாங்க. வேறு எதாவது தமிழில் பேர் இருக்குதா இல்லையா என்ன எனக்கு கரெக்டாக தெரியல. இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க. நான் இது கூகுளில் சர்ச் பண்ணிய போது எனக்கு இதனோட பேர் பன்னீர் நாவல் என்று தான் தமிழில் கிடச்சிருக்கு. இனி ஒரு 10 பூண்டு இதே மாதிரி 2ஆய் கட் பண்ணியதும், 8 பச்சை மிளகாய் நீளத்தில் 2ஆய் கட் பண்ணியதும், கொஞ்சமாக இஞ்சி பொடி பொடியாய் நறுக்கி எடுத்ததும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு அதிகமாய் காரம் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதிகம் பச்சை மிளகாய் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி பன்னீர் நாவல் பழத்தை 4ஆய் நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி ஒரு பழத்தை 4 பீஸாகிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நமக்கு மாற்றணும். இது நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா தான் நல்லா தொடச்சி எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம இது கட் பண்ணி எடுக்கணும். இதில் தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம இது கட் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லா நாவல் பழத்தையும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து கரெக்டாக வச்சுருக்கிறேன். இனி நமக்கு இந்த பன்னீர் நாவல் பழத்தின் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்கலாம். அதுக்காக ஒரு கிளாஸ் பாட்டில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் நல்லா கழுகி க்ளீனாக்கி தொடச்சி நம்ம வெயிலில் ஒரு தடவை காய வச்சு எடுத்தது தான். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதிலேக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு தான் சேர்த்திருக்கு. உப்பு பாட்டிலேக்கு போட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா சாம்பைக்காய் இதிலேக்கு சேர்க்கலாம். கொஞ்சம் போதும். ஒரு 3-4 ஸ்பூனு போட்டதுக்கு பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேக்கு சேர்க்கலாம். மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். பின்னாடி இதே மாதிரி சாம்பைக்காய் அதுக்கு மேலே போட்டு லேயராகிட்டு நமக்கு இந்த பாட்டில் ஃபில்லாக்கி எடுக்கலாம். பன்னீர் நாவல் பழத்தில் நிறையா சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி வெயில் காலத்துக்கு வாய்க்கு நல்ல புளிப்பாயும் உப்பாயும் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் போது இதே ரெடி பண்ணி சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு தனிதான். இப்போ பன்னீர் நாவல் பழத்தின் எல்லா பீஸும் நான் பாட்டில்லேக்கு மாற்றியிருக்கு. இனி இதிலேக்கு நமக்கு தண்ணி ஊற்றலாம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஆறிய தண்ணி தான் நம்ம இதிலேக்கு ஊற்றணும். இந்த பீஸிൻ്റെ எல்லாம் மேலே நிற்கிற அளவில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஆனால் இது மேலே பொங்கி வந்துடும். ஆனால் 2 நாள் கழியும் போது பன்னீர் நாவல் பழத்திൻ്റെ எல்லா பீஸும் கீழே போயிடும். இப்போ இதிலேக்கு 1 கப்பு வினேகர் தான் நான் ஊற்றியிருக்கு. சின்ன கப்பில் தான் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அவ்வளோ போதும். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இனி நமக்கு மூடி வச்சு அப்படியே வச்சிடலாம். 2 நாள் கழியும் போது எடுத்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். வெயில் காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மாங்காய், கேரட்டு எல்லாமே நமக்கு செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.